ஒரு வீட்டில் ஒரு பொன் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருந்ததுன்னா அடிக்கடி அவள் போடுற சண்டை என்னவாக இருக்கும்னா, நீ தான் ஆம்பளைன்னு வச்சிட்டியா, நீ தான் பொம்பளைன்னு வச்சிட்டியா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் குழந்தை கேட்கும் பொழுது 2 பேருமே வசதி தான், 2 பேருமே என் செல்லங்கள் தான். ஆனால் ஆண் குழந்தைகளுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது, பெண் குழந்தைகளுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. ஆண் குழந்தைகள் 10-12 வயசுக்கு மேலே அவள் ஷர்ட்டு போட்டுருந்தா அது பார்க்கறதுக்கு அது அழகாக இருக்கும். பொன் குழந்தைகள் 12-13 வயசு ஆச்சுன்னா இப்போ ஷர்ட்டு மட்டும் போட்டுட்டா அது போகாது. உன்னுடைய பருவம், உன்னுடைய உருவம், அதுக்கேற்ற உடைகளை நீ போட்டுக்கணும். வசதி தாழ்த்திலாம் இதில் இல்லை. எப்போவுமே நம்ம பிரத்தியாரை கவர்ற மாதிரியான ஒரு உடைகளை நம்ம போட்டுக்கக்கூடாது. கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸுகளாக நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதா, பாதுகாப்பான உடைகளாக, அழகாகவும் இருக்கிறதான நல்ல உடைகளாக நம்ம போட்டுக்கணுமே ஒழிய அதில் ஆபாசம் அசிங்கமெல்லாம் இருக்கக்கூடாது. பெண் அப்படிங்கிறது ஆபாசம் இல்லை. பெண் அப்படிங்கிறது கடலுக்குள்ளே இருக்கிற முத்து போல், தங்கம் போல், பவளம் போல், அதெல்லாம் எப்படி கடலுக்கு அடியில் பத்திரமாக இருக்கோ அதுபோல் நம்ம உடம்பை நம்ம பத்திரமாக அழகாக மூடி அழகாக நம்ம இருக்கணும். அப்படிங்கிற விஷயத்தை அன்போட ஆதூரத்தோட தலையை கோதி முகாக்கட்டையை பிடிச்சி கண்ணுக்கு நேர பார்த்து அம்மா அல்லது அப்பா சொல்லித்தரும் பொழுது அந்த குழந்தை தானும் நல்ல வசதியானவ தான் அப்படின்னு நினச்சிப்பான். அதுபோல் ஆண் குழந்தைகள் பொன் குழந்தைகள் ரொம்ப செல்லம் கொடுக்குறங்க, எங்களை மட்டும் கோச்சிக்கிறோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பெண் குழந்தைகள்னாக்கா ஒன்று வசதி, ஆண் குழந்தை தாழ்த்தின்லாம் அப்படி இல்லைப்பா. உங்களுக்கு இன்னும் உறுதிகளும் இன்னும் சில வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களும் உங்களுக்கு உண்டு. பெண் குழந்தைகளுக்கு சில போராட்டங்கள் உண்டு. அதனால் அவளுக்கு அந்த போராட்டங்கள்னால அவளுக்கு சில சலுகைகள், உங்களுக்கு சில சலுகைகள் அப்படிங்கிறத நம்ம அவளுக்கு கற்று வச்சு பார்க்குக்கு போச்சியோ, இல்லை சினிமா அழைச்சின்னு போச்சியோ, இல்லை வாக்கிங் அழைச்சின்னு போச்சியோ, அவர்களுக்கு நம்ம கதை போல் நம்ம புரிய வச்சு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பொன் குழந்தைக்கு பாதுகாவலனாக இருக்கணும். ஒவ்வொரு பொன் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தைக்கு தோழியாக, ஃப்ரெண்டாக இருக்கணும். மற்றபடியான எந்த வேறு விதமான டச்செல்லாம் கணவனாக வரவன் இடத்துல தான் பெண் குழந்தை செய்யணும். அப்போல் மனைவியாக வரவகிட்ட தான் அந்த ஆண் குழந்தை நடந்துக்கணும். மற்றபடி கண்டதெல்லாம் காதல், கொண்டதெல்லாம் கோலம் அந்த மாதிரி நினச்சிக்கக்கூடாது. ஒரு பூ மலரச்சு எவ்வளோ அழகாக இருக்குமோ அதுபோல் தான் ஒரு பெண் அப்படின்றவளை பார்க்கும்பொழுது ஒரு அழகான பூவை பார்க்குற மாதிரி பார்க்கணுமே வைய நம்ம வேறு விதமாக பார்க்கக்கூடாது அப்படின்னு ஆண் குழந்தைகளுக்கும் பொன் குழந்தைகளுக்கும் கூட பிறந்த சகோதரன் இடத்துல நீ எப்படி ஒரு பாசத்தோடு இருப்பியோ அதுபோல் மற்ற ஆண் குழந்தைகள் இடத்துல நீ பாசத்தோடு இரு. அதே நேரத்தில் உன்னுடைய உருவம் பெண் அப்படிங்கிறதுனால நீ அதில் கவர்ச்சியோ ஆபாசத்தையோ காட்டிடாத. ஒரு அன்னை மகன் இடத்துல எப்படி இருப்பாளோ அந்த மாதிரியான பாசமும் சகோதரன் இடத்துல எப்படி இருப்பாளோ அந்த மாதிரியான பாசபந்தத்தையும் காட்டு. இந்த உலகத்தில் ஆண்களை பற்றி பெண்களை புரிஞ்சிக்கிறதுக்கும், பெண்களை பற்றி ஆண்களை புரிஞ்சிக்கிறதுக்கும் தான் நீங்கள் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பொன் குழந்தையுமா அம்மாவான எனக்கு பிறந்திருக்கீங்க அப்படின்னு அந்த குழந்தைகள்கிட்ட ஆறுதலாக பாசமாக பேசணும். அப்படி பேசும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு சண்டையோ ஒரு கூசலோ ஒரு நீ வசதி நான் வசதி அப்படிங்கிற எண்ணங்களோ வரவே வராது. இந்த மாதிரி வளர்கிற குழந்தைகள் சமூகத்தில் ரொம்ப நல்ல பேரோட, நல்ல ஒழுக்கத்தோட, நல்ல ஒரு பாசபந்தத்தோட, சகோதரத்துவத்தோடு வாழ்வாள்.